அன்பான ஜேடிகே தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்க போகிற புஸ்தகம் யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை எழுதினது இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீஷனாகிய யோவான் என்று பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் மற்ற மூன்று சுவிசேஷங்களை விட வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி இதில் எதுவும் கூறப்படவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களும் இதில் கூறப்படவில்லை. ஒரு சில அற்புதங்கள் தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் எதற்காக இதை எழுதினேன்னு அவரே சொல்லுகிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் கூறுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த சுவிசேஷத்தை தான் எழுதினேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். முதலாம் அதிகாரத்தில் ஏசாமி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவரை வெளிப்படுத்தினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல பிலிப்பு ஏசாமியை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரை பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஏசாமி சொல்கிறாரு, பிலிப்பு இவ்வளோ நாள் நான் உங்களுடையே இருந்திருக்கிறேனே, என்னை நீ அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஏசாமி இன்னொரு இடத்துல அவர் என்ன ஒரு ஜெபம் பண்ணுறார், லாங் ப்ரேயர். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த உலகத்தில் என்னத்தை அறிந்து கொண்டாலும் அறியாவிட்டாலும் நம்ம இயேசு கிறிஸ்து யாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்னெல்லாம் சொல்கிறாருன்னு இதில் பார்க்கலாம். முதலாவது, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று அவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருடைய இருதயத்துலேயும் ஒரு பசி தாகம் இருக்க தான் செய்யுது. இந்த பசி தாகத்தினால்தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, சினிமாவுக்கு பின்னால் போகிறாங்க, குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனையோ தீய வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியங்களும் நம்முடைய மாச இச்சைகளோ சிற்றின்மங்களோ நம்முடைய பசி தாகத்தை தீர்க்கவே தீர்க்காது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும், நம்முடைய பசி தாகத்தை தீர்க்க முடியும். இதை நம்ம சங்கீதத்துலேயும் நம்ம நிறைய வசனங்களை பார்க்குறோம். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், நான் வெளிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு பக்தன் செயின்ட் அகஸ்டின்ங்கிற ஒரு பக்தன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உமக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உம்மை தவிர வேறு எதுவும் எங்களை திருப்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஜீவமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு திருப்தியை கொடுக்க முடியும். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து என்ன சொல்கிறாருன்னா, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறென்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேதாந்தத்தில் அநேக இடங்களில் தேவனை மேய்ப்பராகவும் நம்ம எல்லாரையும் ஆடுகளாகவும் கூறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி அலைகிற மேய்ப்பனின் அன்பை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 23 பார்க்குறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு இடத்துல நாம் எல்லாரும் வழிதப்பி ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய கைகள்லேருந்து ஒருவரும் நம்மளை பறித்து கொள்ள முடியாது. பிதாவின் கைகள்லேருந்து எந்த நரகத்தின் சக்தியோ எந்த மனுஷரோ நம்மை பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறனால நம்ம சந்தோஷமாக இந்த உலகத்தில் நம்ம வாழலாம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படிங்கிறாரு. மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், வேறு வழியே கிடையாது. சொல்கிறாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு. எல்லா ரோடும் ரோமுக்கு போகலாம், ஆனால் எல்லா வழிகளும் பரலோகத்துக்கு போக நிச்சயமாக முடியாது. ஏன்னா எல்லா மதத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆசையை துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆசையை ஒழிக்கிறதுக்கு வழியை யாருமே சொல்லலை, எந்த மத குருவோ மத தலைவரோ சொல்லலை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று அவர் சொல்கிறாரு. எனவே பாவிகளை பரிசுத்தவன்களாக மாற்றுகிற
இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே வழி. பிறகு ஏசாமி சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி இதுவோ அவர் அதை அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி இதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் திராட்சை தோட்டக்காரராக இருந்து நம்மளை சுத்திகரிக்கிற வேலையை அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. நமக்கு வர்ற கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், இன்னும் துன்பங்கள் எல்லாவற்றின் மூலமாக அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே போகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பக்தன் சொல்கிறாரு, நியர் த கேட் ஆஃப் ஹெவன் தெர் இஸ் அ வே டு ஹெல். பரலோகத்தின் வாசல் பக்கத்தில் நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதான். நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், நமக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாரு. தேவன் நம்மளை சிட்சிக்கிறாரு. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும்படியாக தான் அவர் நம்மை சிட்சிக்கிறாரு. அதனால் துன்பங்கள் வரும்போது நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம், ஏசாமி சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறாரு. பரிசுத்த பவுலும் இதே தான் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இயேசு கிறிஸ்து மரண பயத்திலேருந்து நம்மளை விடுவிப்பதற்காக தான் அந்த உலகத்திற்கு வந்தார். அதனால் நம்ம மரண பயத்திற்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறனால அவரோடு கூட நாமும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். அவரோடு கூட நம்ம எந்தெண்டைக்கும் நித்தியமாக பரலோகத்தில் வாழுவோம். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். இனிமே அவருடைய கேரக்டர், அவருடைய ஸ்வபாவம் என்னங்கிறத யோவான் சுவிசேஷன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்ம பார்க்கலாம். ஹீ இஸ் அ கம்பேஷனட் காட். இயேசு கிறிஸ்து அன்புள்ள தேவன். தனி மனிதர்களை தேடி அவர் அலைகிறதை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். 38 வருஷம் வியாதியாக கிடந்த ஒரு மனிதனை சுகப்படுத்துவதற்காக அவர் இங்கே போகிறாரு, பதஸ்தா குலத்துக்கு போகிறாரு. அவன் நிச்சயமாக நம்பிக்கையற்றவனாக, சோர்வுற்றவனாக இருந்திருக்க வேண்டும். அவனை பார்த்து அவர் கேட்குறாரு, சொஸ்தமடையும்படி விரும்புகிறாயா அப்படின்ட்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே, தேவதூதன் அந்த குளத்தை கலக்கும்போது என்னால் உடனே போக முடியல, யாராவது ஒருத்தர் முதலாவது அதில் இறங்கி சுகமாகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஏசாமனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. உடனே அவன் சுகமாகி அவன் போயிடுறான். ஆனால் பிறகு அவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, தேவாலயத்தில் கண்டு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராமல் இனி பாவம் செய்யாது அப்படிங்கிறாரு. ஒருவேளை அவனுடைய சிக்னஸ்க்கு காரணம் அவனுடைய பாவமாக இருந்திருக்கலாம். அவர் வார்ன் பண்ணி அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, அவர் பாவிகளை நேசிக்கிற தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சமாரிய நாட்டின் வழியாக அவர் போகிறாரு. எதற்காக போகிறாருன்னா, அந்த சமாரிய ஸ்திரீயை மீட் பண்ணுறதுக்காக மாத்திரம்தான், ஒரே ஒரு பெண், அவளை மீட் பண்ணுறதுக்காக தான் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இயேசு அவளுடைய பாவங்களையெல்லாம் அவளுக்கு எடுத்து காட்டிய போது அவள் அந்த பாவங்களெல்லாம் ஒத்துக்கிட்டான். சரி, நான் ஒத்துக்கிட்டு அவள் ஊருக்கு போய் மற்ற எல்லாத்தையும், ஊரார் அத்தனை பேர்த்தையும் அவள் சொல்கிறான், நான் ஒருத்தர் என்னுடைய பாவங்களெல்லாம் காட்டினாரு, அவர் மேசியா தானே பாருங்கள் அப்படின்னு. அவங்க ஊரார் எல்லாரும் அவரை மேசியா அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்குறோம். பாவிகளை மாற்றுகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் விபச்சாரத்தில் கையமையமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஏசாமி முன்னாலும் கூட நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களே கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படிங்கிறாரு. அப்போ ஏசாமி என்ன சொல்கிறாங்க, உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவர் மேலே கல்லெறிய கடவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒருத்தனும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த ஸ்திரீ மட்டும் தனியாக இருக்கா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, ஒருவரும் என்னைய மேலே கல்லெறியலை, ஏன்னா அவங்க சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அப்போ ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கதில்லை, நீ போய் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாமி மேலே மற்றவங்க சாட்டின குற்றச்சாட்டு என்னென்னா, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்பதுதான். அவர் பாவிகளின் சிநேகிதர். நாம் பாவிகள் என்று உணரும்போது
நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ரொம்பவும் ஆறுதலான சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, யூதருக்கு அதிகாரியான நிக்கோதேமு என்ற பரிசேயன் ராத்திரியில் ஏசாமிட்ட வரான். வந்தோடனே ஏசாமனை நோக்கி என்ன சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அந்த நிக்கோதேமு யூதருக்கு அதிகாரியாக இருந்தால் கூட அந்த பேசிக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அவனுக்கு தெரியலை, ஆரம்பம் தான். ஆனால் ஆண்டவர் அவனோட பேசுகிறத நம்ம பார்க்கணும். ஆனால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய சடலத்தை வாங்கிறதுக்காக நிக்கோதேமுவும் யூதருக்கு பயந்ததுனால அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, ஏசாமியுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுறதை பார்க்குறோம். அவங்களாம் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அவங்க போல்டாக ஏசாமியுடைய சரீரத்தை கேட்டு அவங்க அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா, அவர் லாசர் இடத்திலும் அவன் சகோதரியாகிய மார்த்தார் மரியாளிடத்திலும் அன்பாக இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். மரித்து 4 நாட்களுக்கு பிறகு அவர் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுது. ஆனாலும் லாசருடைய கல்லறை பக்கத்தில் அவனுடைய சகோதரியாகிய மரியாள் அழுகிறதையும் மற்ற யூத ஜனங்கள் எல்லாம் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் வடிப்பதை நம்ம பார்க்குறோம். நாம் கண்ணீர் வடிக்கும் நேரத்தில் நமது கண்ணீரை பார்த்து அமைதியாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு இல்லை. நம்மோடு கூட நமது பாரங்களையும் வேதனைகளையும் சுமக்கிற அன்புள்ள ஆண்டவர் நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போக முடியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அவருடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவுறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா, நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும்படியாக மாதிரியை உங்களுக்கு காண்பித்தேன் என்கிறார். அப்போ அன்பாகவும் தாழ்மையாகவும் இருப்பதற்கு அவர் தான் நமக்கு உண்மையான மாதிரி. அப்புறம் என்ன பார்க்கணும், பரிசேயரும் சதுசேயரும் இயேசு குறித்த அநேக குற்றங்களை சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர்களில் அநேகர் என்ன சொல்கிறாங்க, இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரயத்தனமாக உன்னை சமாரியான் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்கிறார்கள். இதெல்லாம் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரை எப்படி அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடியலை. ஆனால் ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள் அப்படியே அமைதியாக பொறுமையாக அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை மனுஷருடைய குற்றச்சாட்டுகளை தாழ்மையாக ஏற்றுக்கொள்வாரானா, நாமும் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது எவ்வளோ பொறுமையாகவும் நம்ம தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, அநேக ஆறுதலான வசனங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாமி சொல்கிறாரு, பிதாவை எனக்கு கொடுக்குற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரத்தில் நம்ம போகும்போது அவர் ஒரு பொழுது நம்மளை புறம்பே தள்ளுகிற ஆண்டவரே கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாப்டர். அதில் அநேக ஆறுதலான வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து இப்போ நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது மிகவும் ஒரு சந்தோஷமான ஆறுதலான ஒரு செய்தி தான். அப்புறம் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படிங்கிறாரு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறாரு. நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஆறுதலான வசனங்கள் நமக்கு உற்சாகத்தை அளிக்குது. நம்ம திரும்ப திரும்ப இந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி அதையே நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்முடைய சோர்வு, நம்முடைய துக்கம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோன்னா, ஹி வாண்ட்ஸ் டு பி அவர் ஃப்ரெண்டு. அவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை சிநேகிதர் என்று அழைப்பது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்லாக்கியம் தான் நம்ம சொல்லணும். ஆண்டவர் நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இன்னொரு வாக்குத்தத்தம் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்பது. அவர் சகல சத்தியத்துக்களும் உங்களை வழி நடத்துவார்னு இயேசாமி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய உள்ளங்களில் கிரியை செய்து அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி வருகிறதை நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கடைசியாக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு திபேரியா கடற்கரையில் தமது சீஷர்களுக்கு தரிசனமானார் என்று பார்க்குறோம். 7 சீஷர்கள் அவங்களாம் மீன் பிடிக்க போயிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில் நின்று அவங்கள கூப்பிட்டு அவங்களோட கூட சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பேதுருவை மட்டும் ஏசாமி பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? 3 தடவை கேட்குறாரு. நீ என்னிடத்தில் இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. 3 தடவையும் ஆமாண்டவரே, நாம் நேசிக்கிறேங்கிற நீர் அறிவீர்களா, நாம் நேசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஏசாமி என்ன சொல்கிறாருன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒருவேளை பேதுரு 3 தடவை ஏசாமியை மறுதளிச்சதுனால அவர் 3 தடவை கேட்டிருக்கலாம், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாம் அதிகாரம் மற்ற 3-4 அதிகாரங்கள் என்ன பார்க்குறோன்னா, பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு தடவை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னொரு தடவை 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதை நம்ம பார்க்குறோம். பிறகு பேதுரு வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு கடைசியாக இரத்த சாட்சியாக மரிக்கிறதை நம்ம பார்க்குறோம். நாமும் ஆண்டவரை உண்மையாக நேசித்து அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம பிரயாசப்படணும். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கீங்க, அதற்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. அந்த ஸ்தலத்திற்கு போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகணும், எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு வர கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றின் மூலமாக எங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டே நீங்கள் போகிறீங்க. நாங்கள் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் திரும்ப வரும்போது உங்களுடைய சன்னிதானத்தில் பரிசுத்தவான்களாக மாசற்றவர்களாக காணப்படும்படியாக எங்களை முற்றிலுமாக நீங்கள் மாற்ற வேண்டுமென்று இடத்துல கெஞ்சுக்கிறேன் சாமி. முற்றிலுமாக எங்களை உங்களுடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமீன்.